வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே பேசுகிறேன். என்னடா பனியனோட காலையிலே எங்கே கிளம்பிட்டேன்னு கேட்காதீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரும்பு வெட்ட போகிறோம். நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் ஃபுல்லாக வயல் இருக்குது. ஸோ அதனால் அங்கே தான் கரும்பு வெட்ட போகிறோம். வெட்டுறதுக்கு ஆள் வந்தாங்கங்க. பாதியிலே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வழிமறித்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா வெட்டுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதனால் நம்மளது தானே, நம்மளே இறங்க. ஆனால் கரும்பு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு இந்த நேரம் ஒரு 1000 கரும்பு 2000 கரும்புனா கூட நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் சேர்ந்து வெட்டியே முடிச்சிடலாம். பட் கரும்பு பார்த்திங்கன்னா மொத்தம் 5000 கரும்பு வெட்டணும். எப்படி வெட்டி எப்படி ஏற்றி எப்படி அனுப்பி வர போகிறோன்னு ஒன்றும் புரியல. ஸோ அதனால தான் இதை விளாக் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு நான் இப்போ வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். வெட்டி ஏற்றி அனுப்புறதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி இதிலே ஃபாலோ ஆகி வரும். பாருங்கள் எப்படி இருக்குது என்னதுன்னு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விவசாயி மாதிரின்னு வச்சுக்கலாம். விவசாயம்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி நம்ம எடுத்து ஒரு கட்டு கட்டி அமுச்சு விடணுங்கிறது தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு இன்னும் வந்து இன்றைக்கி என்ன டேட், இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி தேதி 8. இன்னும் பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு பார்த்தாலும் இன்னும் 7 நாள் இருக்குது. 7 நாளைக்கு முன்னாடி ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா சொசைட்டிக்கு போகுதுங்க. நம்ம கரும்பு ஃப்ரீயாக கொடுப்பாங்க தெரியுங்களா நமக்கு கவர்மெண்ட்டில், அதுக்கு போகுது. ஸோ இந்த தடவை வியாபாரி கொடுக்காம நேரம் வந்து அவங்கக்கிட்டே பேசி அவங்களுக்கே அமுச்சு விடலாங்கிறது தான் பிளானு. ஸோ அதனால தான் டக்குன்னு கொள்ளையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முக்கால்வாசிக்குள்ளே முடிச்சாச்சு. கால்வாசி நமக்கு முன்னாடியே வந்து அட்வான்ஸ் கொடுத்து நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதை மட்டும் விட்டுட்டு இப்போதைக்கு இதை மட்டும் வெட்டி அமுச்சு விட போகிறோம். ஏன்னா நாளையிலேருந்து இல்லை இன்றைக்கி மதியத்துலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கரும்பு சொசைட்டியில் கொடுக்காதுங்க. சொசைட்டினால் ஒரு சில பேருக்கு தெரியாது, ரேஷன் கடைக்கு கொடுக்கறது தான் இது பிளானு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேஷன் கடைக்கு போனோம்னா வெட்டி கொடுப்பாங்க இல்லைங்களா. அந்த தடவை வெட்டி கொடுக்குறாங்களா ஒன்றா கொடுக்குறாங்களான்னு தெரியல. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் பின்னாடி லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஒரு கரும்புக்கு எவ்வளோ, ஒரு கட்டுக்கு எவ்வளோ, எல்லா டீட்டெயில்ஸும். இப்போ நம்ம வயலுக்கு போகலாம், அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இந்த இது தாங்க ஓவராலாக நம்மளுது. அதாவது லெஃப்ட் சைடு அங்கிட்டு இருக்குங்களா, அந்த ஸ்டார்டிங்லேருந்து இங்கே அந்த கம்பம் இருக்கும் இல்லைங்களா, அந்த எண்டு வரைக்கும் இங்கே பாருங்கள். நடுவில் எடுத்துட்டாங்க, அண்டு சென்டரில் எடுத்தது போயிட்டுருக்குங்க. அதுக்கு அந்த கரெக்டாக அந்த வாழை இருக்கு இல்லைங்களா, வாழைக்கு அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தவங்களுக்கு, அது நம்மளது கிடையாது. இது மட்டும்தான் நம்மளது. சரிங்க, வேலை இருக்குது, போய் வேலையை பார்ப்போம். தாங்க பாதை. இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா சித்தி, இது இந்த பக்கம் இருக்கிறது தான் நம்மளது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க தெரியுதுங்களா. ஃபுல்லாக வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே முன்னாடிலேருந்தே வெட்டணுன்னு இருக்காங்க. இங்கே இருந்தால் நம்ம வெட்ட போகிறோம். நான் பாருங்கள், சூப்பர். ஒரு பாட்டுக்கலாமா? கையிலே
அவன் எடுக்கவே இல்லை. பத்தொன்பது கட்டுக்கு வெட்டியாச்சுடா. 19 கட்டுனாவே எங்கிட்ட ஒரு 25 வாங்க. போடு போடு ஏ போடு, பரவாயில்ல போடு, எடுத்து போடு மோனிஷா நீனு. அஞ்சு போட்டா அந்த மட்டைக்கு முனுக்கி கட்டு. மோனிஷா நீ நவுறேன், நீ அந்த சைடு போவேன். எங்க இரு, இங்கிட்டு வா நீ. இது நவுத்தி வைக்க சொல்றீங்களா? இதை வெட்டி யாராச்சும் போட்டுருவோமா? இருந்தாலும் அங்கே போட்டுருவோமா? இதை வெட்டியெல்லாம் இல்லையா, அதுக்கப்புறம் அங்கே விட்டுக்கலாங்கிறேன். காது ஒரு ரேல் வெட்டி தூக்கிட்டு அது அங்கே நின்று அங்கே போகணும். என்னால் போக முடியாது. சரண் நீ வீடியோ எடுப்பதாடா நல்லா நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. என்னடா வீடியோ எடுக்கல. ஹாய், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட 5000 கரும்பு ஏற்றி அமுச்சு விட்டாச்சு. கரும்போடைய ரேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாலைங்களா,
கரும்போடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டு 25 ரூபா, கட்டுக்கு 10 கரும்பு வரும். ஓகேங்களா, அப்போ ஒரு கரும்பு 25 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து வெட்டுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு கரும்புக்கு 2 ரூபா தரணும் வெட்டுறதுக்கு. ஸோ அந்த வெட்டு கூலி போக 23 ரூபா தான் நமக்கு வரும். ஓகேங்களா, 23 ரூபா வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒர்க் பண்ணவங்களுக்கு அதுக்கு இதுக்குன்னு ஒரு 8 ரூபா சாப்பாடு எல்லாம் சேர்த்து ரவுண்டாக ஒரு 10,000 ரூபா கிட்ட செலவாயிருக்கு. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டுமொத்த செலவும் பார்த்திங்கன்னா ஒரு 13,000 ரூபா கிட்ட எல்லாமே ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேட்டா இப்போதைக்கு சொசைட்டிக்கு போயிடுச்சு. இது இந்த மாதிரி வந்து நம்ம ரேஷனில் வாங்காமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்தளவு ஒரு ரஷ், இந்தளவுக்கு ஒரு ஒர்க்கிங் ஸ்பீடு இருக்கும் எல்லா ஊர்லேயும். ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சொசைட்டியில் கொடுக்க போகிறனால பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பொங்கல் வந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு ஃபீலு. செம்ம வேலை, ஆனால் டயர்டு, உடம்பெல்லாம் செம்ம வலி. நானாக பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் நான் கொஞ்ச நேரம் தான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போயாச்சும் தான் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுவேன், டைம் கிடைக்கும்போது. ஆள் இல்லாதப்போ எப்பயுமேலாம் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வந்து திடீர்னு சரியான வலி எடுத்துக்கிச்சு. பாதியிலே நான்லாம் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் திரும்ப கொஞ்சம் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்க, ஸோ ஃபைனலி பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பெல் ஐக்கானை தட்டி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது, அப்புறம் ஃபுட் பிளாக் பண்ணுறது, அப்புறம் ஒரு சில ப்ரொமோஷன்ஸு, ஒரு சில கடைகளை பற்றி போய் ப்ரமோட் பண்ணி எடுக்கிறது, ப்ளஸ் சம்மந்தமே இல்லாத வீடியோஸ், இந்த மாதிரிலாம் நம்ம சேனலில் நிறையா வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கிட்டா தான் அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக என்னால் கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.